ஹலோ வில்லன், இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்துருக்கேன் டாடா ஏஸ்ல கோல்டு சிஎன்ஜி 2.0 அப்படிங்கிற வெஹிக்கிள் எடுத்துருக்கேன். இந்த வெஹிக்கிள் இன்னைக்கு காலைல ஈவினிங் வரைக்கும் நம்ம கூட தான் இருக்க போகுது. இந்த வெஹிக்கிள் நம்ம இன்னைக்கு மைலேஜ் டெஸ்ட் பண்ண போறோம். இன்னைக்கு எஸ், மைலேஜ் டெஸ்ட் சும்மா பண்ணலைங்க, லோடுலாம் பண்ணல, ஃபுல்லா லோடு வச்சு தான் பண்ண போறோம். ஃபுல்லா லோடோட இருக்கு வெஹிக்கிள் நமக்கு. லோடு வச்சு தான் ஃபுல்லா டெஸ்ட் பண்ண போறோம் நம்ம இன்னைக்கு. வாங்க ஃபில்லிங் ஸ்டேஷன் போவோம், கேஸ் ஃபில் பண்ணுவோம், ஃபில் பண்ணிட்டு பாக்கி எல்லா விஷயமும் நம்ம பேசுவோம். நம்ம கேஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ ஃபியூல் ஃபில் பண்ணுவோம். நம்ம கேஸ் ஃபில் பண்ணியாச்சு. ஒரு 8 கிலோ ஃபில் ஆயிருக்கு, 8 kg ஃபில் ஆயிருக்கு. இப்போ ட்ரிப் மீட்டர் நம்ம 0 பண்ணுவோம். வாங்க. ஓகே, இப்போ நம்ம 0 பண்ணியாச்சு. வாங்க போலாம். ஏஸ்ல இந்த சிஎன்ஜி 2.0 வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறேன். ரெண்டாவது எல்லாம் சிஎன்ஜினோட ஃபில்லிங் ஸ்டேஷனே இல்லையே, நம்ம எப்படி போய் ஃபில் பண்றதுன்னு நினைப்பாங்க. இது வந்து பை ஃபியூல், நம்ம வந்து பெட்ரோலும் போட்டுக்கலாம், சிஎன்ஜி வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ சிஎன்ஜி போட்டிங்கன்னா அதிகமான மைலேஜ் கிடைக்கும். இன்கேஸ் சிஎன்ஜி கிடைக்காத இடத்துல பெட்ரோலை நம்ம வந்து போட்டு ஓட்டிக்கலாம். இது நிறைய பேர் சிஎன்ஜி நினைச்சுப்பாங்க, நம்ம எங்க போய் ஃபில் பண்றதுன்னு நினைச்சாங்க. இப்போ அப்படி கிடையாது விலாஸ். சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் வந்துச்சு. இப்போ திருச்சி வந்துருச்சு, தஞ்சாவூர் வந்துச்சு, மன்னார்குடி இருக்கு, அதே போல எல்லா ஊர்லயும் இருக்குது. ஒரு 50 கிலோமீட்டர் கண்டிப்பா சிஎன்ஜி வந்துருச்சு இப்போ எல்லா இடத்துலயும் உங்களுக்கு. ஸோ இந்த டாடா ஏஸ்னாலே எல்லாருக்கும் தெரியும், லோ மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் தான் டாடா ஏஸ். அதனால தான் இந்தியா ஃபுல்லாக மூல முடுக்கெல்லாம் டாடா ஏஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. டீசலை விட கம்பேர் பண்ணும்போது சிஎன்ஜி வெஹிக்கிள், பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட காலையிலேருந்து ஓட்டிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம தஞ்சாவூர் சிட்டிக்குள்ளே கொஞ்சம் ஓட்டணும், அப்புறம் ஹைவேஸ் ஓட்டுறோம். ஹைவேஸில் வந்து நம்ம ரொம்ப வேகம்லாம் வந்து போகலை, கிட்டத்தட்ட ஒரு 45-50 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் நம்ம வண்டியை வந்து ஓட்டிட்டு இருக்கோம். ஏன்னா வீலஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டி காட்டணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ லோடு வச்சு சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியுது. நம்ம அப்படிங்க காட்டுறதுக்காக நம்ம வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம். நம்ம இதெல்லாம் நம்ம வந்துட்டோம், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 95 கிலோமீட்டர் வந்தாச்சு. நம்ம இப்போ யூ டர்ன் பண்ணி அகைன் பங்கு போய் ஃபில் பண்ணி பார்ப்போம். ஃபில் பண்ணால் எவ்வளோ பிடிக்குதுன்றது தெரியும். கிட்டத்தட்ட 108 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. இப்போ ரீஃபில் பண்ண வந்திருக்கோம். நம்ம ரீஃபில் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 4.4 கிலோ ஓட்டியாச்சு, சிஎன்ஜி ஃபில் பண்ணியாச்சு. வாங்க இப்போ மைலேஜ் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். நம்ம பார்த்தீங்க, இப்போ நம்ம வந்து 108 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தோம். நம்ம கேஸ் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ மைலேஜ் கால்குலேஷன் பண்ணுவோம். பாருங்க, 108 கிலோமீட்டர் டிவைடட் பை நம்ம கேஸ் இவ்வளோ ஃபில் பண்ணோம், 4.4 kg ஃபில் பண்ணுவோம். நம்ம அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்க 24.3 கிலோமீட்டர் கிடைக்குது நமக்கு. சிட்டிக்குள்ள ஓட்டிருக்கோம், ஹைவேஸ்ல ஓட்டிருக்கோம், நம்ம வித் லோட ஓட்டிருக்கோம். நம்ம அப்படி பார்த்தீங்கன்னாக்க 24 கிலோமீட்டருக்கு சூப்பர் இருக்கும். நீங்க இந்த வண்டி டாடா ஏஸ் சிஎன்ஜி 2.0 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னாக்க நியரஸ்ட் டாடா டீலர்ஸை நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க.